வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் ஈவினிங் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். அதைத்தான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய முருகர் படம் எங்கள் வீட்டு பூஜை அறையில் நான் வச்சுருக்கேன். திருச்செந்தூர் போகும்போது திருச்செந்தூர்லேருந்து முருகன் படம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்ல மழை பெஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சதுனால என்னால் பூ வாங்க முடியல. அதான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. உடனே எங்கள் வீட்டு தோட்டத்தில் துளசி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இதை வச்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னுட்டு துளசி இலைகளை பறிச்சிட்டு வந்து அதை வச்சு தான் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். உங்களுக்கு இதை மாதிரி அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்தத்துக்கும் துளசியை வச்சு இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் முருகரை மனசில் நினச்சி நம்ம என்னெல்லாம் நினச்சி வேண்டுறோம் அப்படின்றது எல்லாமே நமக்கு நடக்கும். எனக்கு அப்படி தான். நான் முருகரை நினச்சி வேண்டி எது செஞ்சாலும் எனக்கு கடவுள் கண்டிப்பாக எனக்கு நல்லது தான் செய்தார். அதனால் நீங்களும் முருகரை நினச்சி மனதார வேண்டிட்டு செய்யுங்க, உங்களுக்கும் நல்லதே நடக்கும். என்னுடைய முருகர் என்னை எப்பொழுதும் கைவிட மாட்டார். எங்கள் வீட்டு பூஜை அறை இப்படி தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். ஆனால் காலண்டரில் ஒரு முருகர் இருக்கார். அவர் 2020 வருஷத்தில் உள்ள காலண்டர் தான். அது நான் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கேன். தூக்கி போட மனசு கிடையாது. ஏன்னா அந்த முருகர் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பார். அதனால் அதை நான் தூக்கி போடவே இல்லை. அது லைட்டாக அதில் தெரியும், அதையும் வச்சுருக்கேன் நான். அதனால் உங்களுக்கும் எங்களோட பூஜை அறை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.